அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். நம்ம பேச்சு வழக்கில் யாராவது ஒருத்தருடைய செயலை பற்றி விமர்சனம் பண்ணுறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு. 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு. அந்த 4 பேர் யாருன்னு இன்னி வரைக்கும் தெரியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களா, 4 சொந்தக்காரங்களா, 4 எதிர் வீடு, பக்கத்து வீடு, முன் வீடு, பின் வீட்டில் இருக்கிறவங்களா, இல்லை கூட வேலை செய்கிற மேலதிகாரி, சமமாக வேலை செய்கிறவர், நமக்கு கீழே வேலை செய்கிறவர், இந்த மாதிரியா யார் அந்த 4 பேர்னு தெரில. அதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த 4 பேரும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கவலைப்படுற 4 பேரில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நீங்கள் அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் வாழ்வது அப்படின்னு ஒரு வாழ்க்கை முறை சில பேருக்கு உண்டு. எதுக்கும் 4 பேர்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு சொல்கிறது எல்லா சமயத்திலும் பொருத்தமானது அல்ல. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம் செய்கிற காரியத்தை சட்டம் அனுமதிக்கிறதா, மனசாட்சி அனுமதிக்கிறதா, இது 2 தான் அளவுகோல். சில பேர் எல்லாத்துக்கும் நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிலிருந்து வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் வரைக்கும், சார் மற்றவங்க என்ன சார் நினைப்பாங்க, ஒரு செகண்ட் ஒப்பீனியன். சார் ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்களில் தான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஹெல்த் செக்கப், அவர் ஒன்று செக் பண்ணிவிட்டு, சார் ஒரு சின்ன சர்ஜரி ஒன்று பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சர்வசாதாரணமாக ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிடுங்கன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லுவார். ஏன்னா அவங்க அந்த துறையிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது சாதாரணம். ஆனால் நமக்கு அது மாதிரி கிடையாது. இது நம்ம உடம்பு, இதை விட்டால் நமக்கு வேறு உடம்பு கிடையாது. அதனாலேயே என்ன செய்வோம், எதுக்கும் இன்னொரு டாக்டர் கேட்டு பார்ப்போமே, இந்த சர்ஜரி தேவைதானா, இது தள்ளி போடலாமா, இல்லை சர்ஜரி இல்லாமல் மருந்து மாத்திரையிலேயே குணப்படுத்த முடியுமா அப்படின்றதுக்காகவே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி கொள்வது அப்படின்றது ஒரு வழக்கம். அதை மருத்துவர்களை கூட சொல்லுவார்கள், பரிந்துரைப்பார்கள். அப்போ எல்லாத்துலேயுமே இன்னொரு ஒப்பீனியன், அடுத்தவங்களுடைய கருத்து, அபிப்பிராயம், இதுக்கு வெயிட்டு கொடுத்து மற்றவர்கள் கருத்துக்களால் உதைப்படுகின்ற கால்பந்தாக நம் வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது. ஒரு பெரிய ஒரு குட்டி பையனை அழிச்சிக்கிட்டு ஒரு குதிரை ஒன்று அதுவும் இருக்குது. அந்த குதிரை மேலே இந்த பெரிய ஒரு குட்டி பையனும் குதிரை மேலே உட்காந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த வழியாக ஒருத்தர் போனாங்க, பாரியா ஒரு குதிரை, அது பாவம், அது ஒரு ஆளை சுமக்கும் சரிதான். இந்த பெரியவரே நல்லா குண்டாக இருக்கிறாரு, இவரும் உட்காந்துக்கிட்டு அந்த பையன் வேற நல்லா குண்டாக இருக்கிறான். 2 பேரும் குதிரை மேலே உட்காந்துட்டு போகிறாங்களே. சே, நாட்டில் மனுஷத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லையா, எல்லாம் பெரிய மனுஷனா அப்படின்னு இவரை பார்த்து சொல்லிக்கிட்டே ஒருத்தர் போகிறார். இந்த பெரியவர் பார்த்தாரு, அடடா நம்ம 2 பேருமே குதிரை மேலே உக்காந்தது குதிரைக்கு எப்படி தாங்கும் அப்படின்னு இறங்கிட்டு இந்த பையனை மட்டும் உட்கார வச்சார். பையனை மட்டும் உட்கார வச்சுட்டு இவர் குதிரையை கையில் பிடிச்சிக்கிட்டு இவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. இப்போ எதிர்த்தாப்புல 2 பேர் வரான். யார்? அந்த 4 பேரில் இவர் இன்னொருத்தர். அவர் இந்த பையன், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். பெரியவர் அவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு, நம்ம போய் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, தாத்தா நீ உட்காந்துக்க, நீ ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இந்த காலத்து பிள்ளைங்க இல்லை பாருங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இப்படி தாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு 2வதாக வந்தவர் சொன்னார். இந்த பையனுக்கு ஒன்றே, என்னது தாத்தா நீ உட்காந்துக்கு தாத்தா, நான் நடந்து வரேன், பார்க்குறவங்களாம் என்னவோ சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு. சரி நீ இறங்கு அப்படின்ட்டு இப்போ பெரியவர் உக்காந்தார். அடுத்தாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வந்தான். பாரியா ஒரு சின்ன புள்ள அது நடந்து வருது கால் கடுக்க. இந்த பெரியவர் நடந்து வந்தால் என்னவா, உடம்பு கொஞ்சம் இழைக்கும் இல்லை, வாக்கிங்காகவும் இருக்கும் இல்லை, குதிரை மேலே உக்காந்துக்கிட்டு இந்த மனுஷன் வந்துட்டு இருக்கிறாரு, அந்த பிள்ளைய நடக்க விட்டாரு. என்னையா இது, மனுஷங்கள்லாம் இப்படி ஆகி போயிட்டு. அவர் ஏதோ புத்தர் ரேஞ்சு கருத்து சொல்லிட்டு அவர் போகிறார். இந்த பெரியவர் பார்த்தார், இது ஏண்டா வம்புன்னு. இப்போ இவர் இறங்கிட்டார். இப்போ குதிரையும் நடந்து வருது, இவரும் நடந்து வர்றாரு, இந்த பையனும் நடந்து வரான். இப்போ ஒருத்தன் எழுத்தாப்பில் வந்து அவன் ஒன்று சொன்னான் பாருங்க, கிறுக்கு பசங்கய்யா, கிறுக்கு பசங்க, ஒரு குதிரை தான் இருக்குது, அது மேலே உக்காந்துக்கிட்டு வரலாம் இல்லை, குதிரையும் கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் நடந்து தான் வரணும்னா இதுக்கு எதுக்கே குதிரையை வேற கையில் பிடிச்சிக்கிட்டு வரானுங்க, மடையனுங்கய்யா, ஊரில் எவனுக்கும் விவரமே இல்லை, அவர் புத்திசாலி, எவனுக்கும் விவரமே இல்லையா அப்படின்ட்டு போனான். இந்த பெரியவர் சொன்னார், தபார்ப்பா இதுதான் உலகம், புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னார். அந்த பையனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, நாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க.
எப்படி இருந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. முதல்ல இந்த அடுத்தவர்கள் அபிப்பிராயங்களுக்கு ஏற்றாற்போல் உள்ளுக்குள் நாம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்க கூடாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதை ஏசும்னு இல்லை, பேசும்னு மாற்றிக்கிட்டா இன்னும் பொருத்தமாக இருக்கும்ன்றது என் கருத்து. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடா. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி யாராவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் செய்கிற செயலாக இருந்தாலும், உண்ணுகிற உணவில் இருந்து உணர்வில் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அதை சட்டம் அனுமதிக்க வேண்டும். அதை விட முக்கியம், உங்கள் மனசாட்சி அனுமதிக்க வேண்டும். போனால் போகுது, எப்போ அடுத்தவங்க ஒப்பீனியனுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கேட்குறீங்களா? ஒரே ஒரு சமயத்தில் என்ன தெரியுங்களா, அடுத்தவங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சொல்ல வரப்போ நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு அலட்சியமாக போகக்கூடாது. அவங்க சொல்கிறப்ப கேட்டுக்குங்க. ஆனால் அது உண்மையிலேயே சரிதானா, உண்மையிலேயே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானா என்பதை நீங்கள் எடை போட்டு பார்த்து, அல்லது உங்கள் பேரில் அக்கறை உள்ள பெரியவர்களிடத்தில் கேட்டு அதன்படி நடந்தால் போதுமே தவிர, ஒவ்வொன்றுக்கும் ஊரார் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம். அடுத்தவர்கள் வார்த்தையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆகிவிடும். மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.